நீங்க ஒரு ஃபோட்டோ அதில குடுக்குறீங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழ ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறீங்க. எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஃபோட்டோ குடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, அது ஒரு ஸ்டுடியோ எஃபெக்ட்லயோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகரைனாவோ அது குடுக்கும். ஸோ அப்படின்னா நீங்க குடுத்த ஃபோட்டோலருந்து தான் அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்குது அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ நம்மள பத்தின ப்ரொஃபைல் வந்து Google கிட்ட பை டிஃபால்ட் இருக்கு. அது Googleஓட டீப் மைண்ட் ரிசர்ச் லேப்ல அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஃபோட்டோஸ் நீங்க வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்ல YouTubeல உங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா எங்கேயுமே நீங்க அப்லோட் பண்ணல, எதுவுமே போஸ்ட் பண்ணல அப்படின்னா கூட உங்க ஃபோன்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நீங்க வச்சிருந்தா கூட அவங்க அத அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து அவங்க டேட்டாபேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தர பத்தின இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ நீங்க உங்க ஃபோட்டோவ அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வேணும்னு நீங்க வந்து ப்ராம்ப்ட் குடுத்த உடனே, உங்களோட ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுறது எது? இந்த ஃபோட்டோ எந்த ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுது அப்படின்றத அத போய் ரீட் பண்ணி, அத எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு குடுக்குது. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோவோ, இல்ல இதுக்கு முன்னாடி உங்க ஃபோன்ல வச்சிருக்க ஏதோ ஒரு ஃபோட்டோலயோ அந்த மச்சம் இருந்திருக்கும். ஸோ அத எடுத்துட்டு தான் ஓகே இவங்களோட தான இத மேட்ச் பண்ணி திருப்பி நீங்க கேட்ட மாரி ரெண்டர் பண்ணி குடுக்குது. ஸோ அதனால இதுல அப்லோட் பண்றதுனால நம்மளுக்கு பயம் அப்படின்றது தேவையில்ல. ஆல்ரெடி Google ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க இருந்து டேட்டாபேஸ் எடுத்திருக்காங்க. அது மூலியமா தான் எக்ஸிகியூஷன் வருது. ஸோ அதனால பயப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லைங்க.